ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின் வருவனவற்றுள் இரு பெயரொட்டு பண்புத்தொகை சொல் வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னா வந்து என்னென்னா, அந்த சிறப்பு பெயர் அப்படிங்கிறது முன்ன வரணும், அதோட பொதுப்பெயர் வந்து பின்ன வரணும். ஸோ வந்து பூ அப்படிங்கிறது வந்து பொதுப்பெயர், அது வந்து மல்லிகை பூ அப்படிங்கிறது தான் வந்து இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இதே வந்து என்ன, சித்திரை திங்கள். ஸோ அந்த திங்கள்னா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த மாதம்? சித்திரை மாதம். ஸோ சித்திரை திங்கள், மார்கழி திங்கள், மல்லிகைப்பூ, சாரை பாம்பு. ஸோ பாம்பு தெரியும், அதில் வந்து அது என்ன பாம்புனா சாரை பாம்பு அப்படி வருது பார்த்தீங்களா. அது எல்லாமே வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கு வந்து எடுத்துக்காட்டு. ஸோ வந்து என்னென்னா, பொது பெயர் வந்து பின்ன வரணும், சிறப்பு பெயர் வந்து முன்ன வரணும். ஸோ பூ அப்படிங்கிறது வந்து பொது பெயர், அது மல்லிகை பூ அப்படிங்கிறது தான் வந்து சிறப்பு பெயர். ஸோ பின் வருவனவற்றுள் இரு பெயரொட்டு பண்பு தொகை சொல் எது அப்படின்னா வந்து மல்லிகை பூ. அதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்க, தலை வணங்கினான் என்பது பின் வருவனவற்றுள் எது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தலையால் வணங்கினான். ஸோ அதில் வந்து ஆளுங்கிற உருபு வந்து மறைந்து வருது. ஸோ நமக்கு வந்து முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் மட்டும்தான் உருபு கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுவோம். முதல் வேற்றுமையை வந்து என்ன, எழுவாய் வேற்றுமை அப்படிம்பாங்க. எட்டாம் வேற்றுமை வந்து விழி வேற்றுமை அப்படிம்பாங்க. அதுக்கிடையில் உள்ளதுக்கு தான் வந்து ஐ, ஆள், கு, இன், அது, கண் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதில் ஆள் அப்படிங்கிறது வந்து மூன்றாம் வேற்றுமை உருபு தான். ஸோ இதில் என்ன மறைந்து வந்திருக்கு அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உருபு. ஸோ வந்து இது என்னன்னா மூன்றாம் வேற்றுமை தொகை தான் குறிப்பிடுது. தலை வணங்கினான் அப்படின்னா வந்து தலையால் வணங்கினான் என்பது கரெக்டு. ஸோ தலை வணங்கினான் என்பது பின் வருவனவற்றுள் எது அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை தொகை. அடுத்து பாருங்க, வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடல் தொகுப்பின் பெயரை குறிப்பிடுக அப்படிங்கிறாங்க. ஸோ குழந்தை இலக்கியம், அதுதான் வந்து வாணிதாசன் அவர்களுடைய நூல். இதில் வந்து அடிக்கடி கேட்ட கேள்வி என்ன, வாணிதாசன் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து வாணிதாசன். இவரோட நூல் தான் வந்து குழந்தை இலக்கியம். இதே வந்து என்ன, இளைஞர் இலக்கியம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது, அதோட ஆசிரியர் யாருன்னா வந்து பாரதிதாசன். அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துங்க. இளைஞர் இலக்கியம் அப்படின்னா வந்து பாரதிதாசன், குழந்தை இலக்கியம் அப்படின்னா வந்து வாணிதாசன். இந்த ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷனே இளைஞர் இலக்கியம் தான் இருக்குது. அதோட ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதிதாசன். பூங்கொடி அப்படின்னா வந்து முடியரசன் தான் வந்து வருவாங்க. குடும்ப விளக்குனாலும் வந்து நமக்கு பாரதிதாசன் தான் வருவாங்க. ஸோ குழந்தை இலக்கியம் தான் வந்து வாணிதாசன். வாணிதாசன் எழுதப்பட்ட பாடல் தொகுப்பின் பெயர் என்னன்னா குழந்தை இலக்கியம். அடுத்து பாருங்க, ஒரு பொறுத்துக சொல்லும் பொருளும். வைதருப்பம் அப்படின்னா வந்து ஆசுக்கவி அப்படின்னு வந்து சொல்றாங்க. கௌடம் அப்படின்னா வந்து மதுரக்கவி. பாஞ்சாலம் அப்படின்னா வந்து பாஞ்சாலம் அப்படின்னா சித்திரக்கவி. மாகதம் அப்படின்னா வந்து வித்தாரக்கவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வைதருப்பம் அப்படின்னா வந்து ஆசுக்கவி, கௌடம் அப்படின்னா மதுரக்கவி, பாஞ்சாலம் அப்படின்னா வந்து சித்திரக்கவி, மாகதம் அப்படின்னா வந்து வித்தாரக்கவி. குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. முடியரசன் அவர்களுக்கு தான். ஸோ குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா வந்து முடியரசன். தென்றிசை, இதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா வந்து தெற்கு கூட்டல் திசையை தான் வந்து தென்றிசை அப்படின்னா. ஸோ நம்ம தெற்கு கூட்டல் திசை அப்படின்னா வந்து அதோட சேர்த்தெழுதுக அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா என்ன, தென்றிசை என்ன. தென்றிசை எப்படி பிரிக்கிறாங்க, தெற்கு கூட்டல் திசை தென்றிசை. நட என்பதன் வினைமுற்று வந்து என்ன அப்படின்னா வந்து நடந்தான். இதை நடத்திய அப்படின்னா பெயரெச்சம் வரும். நடத்தல் அப்படின்னா வந்து தொழில் பெயர் வரும். நடந்து அப்படின்னா வினையெச்சம். நடந்தான் அப்படின்னா தான் வந்து அது வந்து ஒரு வினை முற்று. இதே நடந்தவன் அப்படின்னா வந்து வினையாளனின் பெயர் வரும். அதோட முடிவை வச்சு தான் நம்ம வந்து அது என்ன அப்படின்னு போட முடியும். நடந்தான் அப்படிங்கிறனால இது வந்து ஒரு வினை முற்று. ஒருமை பன்மை பிழை அற்ற தொடர் வந்து எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நான் வாங்கிய நூல் வந்து இது அன்று. ஸோ இது வந்து அக்ரிணையிலே வந்திருக்கு, நூல் வந்திருக்கு. அதே நேரத்தில் அது ஒருமையிலையும் வந்திருக்கு, அதனால அன்று. ஒருமையில் வந்து அன்று போடணும். அதே பன்மையில் வந்துச்சு அக்ரிணையில் வந்து அல்ல போடணும். நான் வாங்கிய நூல் இது அன்று. ஸோ ஒருமை, அதனால் வந்து அன்று அதுதான் போடணும். நான் வாங்கிய நூல் இது அன்று. இதே நூல்கள் நிறைய வந்திருக்குன்னு வச்சுங்க, நான் வாங்கிய நூல்கள் இது அல்ல அப்படிங்கிற மாதிரி போடணும். ஸோ அந்த நூலை வச்சு தான் நம்ம ஒருமையை வச்சு தான் அது ஒருமையிலே முடிகிற மாதிரி வந்து இருக்கணும். நான் வாங்கிய நூல் இது அன்று, அதுதான் வந்து கரெக்டு.
குலசேகர ஆழ்வார் வடமொழியில் எழுதிய நூல் வந்து எது அப்படிங்கிறாங்க. முகுந்த மாலை. குலசேகர ஆழ்வாரோட இன்னொரு நூல் தான் வந்து பெருமாள் திருமொழி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னொரு அவர் எழுதிய 2 நூல்கள் வந்து ஒன்று பெருமாள் திருமொழி, இன்னொன்று வந்து முகுந்த மாலை. இந்த முகுந்த மாலை தான் வந்து வடமொழியில் வந்து எழுதியிருப்பாங்க குலசேகர ஆழ்வார். பெரிய புராணம் எழுதிட துணை நின்ற நூல் வந்து எது அப்படின்னா வந்து திருத்தொண்ட தொகை. திருத்தொண்ட தொகை இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து சுந்தரர் தான் வந்து திருத்தொண்ட தொகையோட வந்து ஆசிரியர். நம்பியாண்டர் நம்பியோட திருத்தொண்ட திருவந்தாதி, சுந்தரரோட தொண்ட தொகை இதை அடிப்படையாக வச்சு தான் சேக்கிலார் வந்து பெரிய புராணத்தையும் வந்து எழுதியிருப்பாங்க. அதுதான் சொல்கிறாங்க பெரிய புராணம் எழுதிட துணை நின்ற நூல் வந்து எது அப்படின்னா சுந்தரரின் திருத்தொண்ட தொகை. ஸோ பெரிய புராணம் அப்படின்னாவே திருத்தொண்ட புராணம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து சேக்கிலார். பெரிய புராணம் எழுதிட துணை நின்ற நூல் எது அப்படின்னா வந்து திருத்தொண்ட தொகை. பிறவினை வாக்கியத்திற்கு பொருந்தாததை கண்டறிக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் உன்னை விட செல்வாக்கு உள்ளவன் அல்லன் அப்படின்னு, இதுதான் வந்து என்ன பொருந்தாதது அப்படின்னு. அந்த முடிவு பாருங்க. ஆசிரியர் வகுப்பறையில் வரைபடத்தை காண்பித்தார், வருவித்தேன், கற்பித்தேன். இதிலே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சலாம். இதுதான் வந்து பிறவினை வாக்கியம். ஆசிரியர் வகுப்பறையில் வரைபடத்தை காண்பித்தார். கோவையில் இருந்து என் தாயாரை சென்னைக்கு வருவித்தேன். நேற்று என் நண்பனுக்கு பாடம் கற்பித்தேன், காண்பித்தேன், வருவித்தேன், கற்பித்தேன் இப்படின்னு வருதுங்க. இது எல்லாமே வந்து பிறவினை வாக்கியம். நான் உன்னை விட செல்வாக்கு உள்ளவன் அல்லன் அதுங்கிறது வந்து இது பிறவினை வாக்கியம் கிடையாது. ஸோ டி ஆப்ஷன் தான். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது வந்து பொருந்தாதான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து டி தான் கரெக்டு. அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். இந்த பாடலடி இடம்பெற்ற நூல் வந்து எது அப்படின்னா வந்து கம்ப ராமாயணம் தான். ஏன்னா இதை வந்து குகனை பார்த்து வந்து ராமன் சொல்கிற வரிகள் தான் வந்து இது. குகன்னா யாரை சொல்லுவோம்? வேட்டுவ தலைவனை தான் குகன் வந்து சொல்லுவோம். அவர் வந்து என்ன கங்கையை கடக்க வந்து என்ன ராமனுக்கு வந்து உதவி செஞ்சிருப்பார் குகன். ஸோ அப்போ தான் வந்து என்ன சொல்லுவாங்க, குகப்படலத்தை தான் கங்கை படலம் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. அது அயோத்திய காண்டத்தில் தான் வந்து இருக்கும். அதை நோட் பண்ணிக்கணும். அன்புள்ள இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா கம்பராமாயணம். யாரை பார்த்து சொன்னது அப்படின்னா வந்து ராமன் வந்து குகனை பார்த்து சொன்ன வரிகள் தான் இந்த வரிகள். நல்லா பார்த்துங்க. ஏன்னா ஐவர்கள் யாரோட சேர்ந்த ஐவர்கள், யாரோட சேர்ந்து வந்து அறுவர், யாரோட சேர்ந்து 70 ஆனார், அதெல்லாம் வந்து 12th புக்கில் வந்து இந்த கண்டென்ட் வந்து இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 10th மட்டும் படிக்கக்கூடாது, 6 to 12th வரையும் தமிழை நல்லா கவர் பண்ணிக்கோங்க. கம்பர் ராமாயணம்னா அதோட ஆசிரியர் வந்து கம்பர். அவர் வந்து தேரழுந்தூரில் தான் வந்து பிறந்திருப்பாங்க. அவங்களோட காலம் 12ஆம் நூற்றாண்டு. அவர் வந்து கம்பராமாயணத்துக்கு இட்ட பெயர் வந்து ராம அவதாரம். அது கேட்டிருக்காங்க, நோட் பண்ணுங்க. மொத்தம் 6 காண்டங்களை உடையதான். பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம்னா 6 காண்டங்களை உடையதான் வந்து கம்பராமாயணம். கம்பராமாயணம் வந்து ஒரு வழிநூல், அதை நோட் பண்ணிக்கோங்க. வான்மீகி எழுதிய வந்து ராமாயணத்தை தள்ளுவிதான் வந்து கம்பர் வந்து கம்பராமாயணத்தை வந்து எழுதியிருப்பாங்க. அதனால தான் இது வந்து ஒரு வழிநூல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நமக்கு என்ன கேள்வி? அன்புள்ள இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். இந்த பாடலடி இடம்பெற்ற நூல் வந்து கம்பராமாயணம். கம்பர் வந்து ஒரு சோழ மரபினர், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இளங்கோவடிகள் வந்து என்ன சேர மரபினர் ஒரு இடம் கேட்டிருக்காங்க, அதனால நோட் பண்ணிக்கோங்க. ஓட காண்பது பூம்புணல் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம். இந்த அடிகள் இடம்பெற்ற நூலின் பெயர் எது அப்படின்னா வந்து குற்றால குறவஞ்சி அப்படிங்கிறாங்க. ஓட காண்பது பூம்புணல் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம். இந்த அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் குற்றால குறவஞ்சி. இதன் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து திரிகூட ராசப்ப கவிராயர் தான் வருவாங்க. ஓட காண்பது பூம்புணல் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம். இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் குற்றால குறவஞ்சி. இதன் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர். பொருள் அறிந்து பொறுத்துக. எவோக் அப்படின்னா வந்து அழை அப்படிங்கிறாங்க. எவால்வ் அப்படின்னா வந்து வெளிப்படு. எவின்ஸ் அப்படின்னா நிரூபி. எவிக்ட் அப்படின்னா அகற்று. எவோக் அப்படின்னா அழை, எவால்வ்னா வெளிப்படு, எவின்ஸ் அப்படின்னா நிரூபி, எவிக்ட் அகற்று. நம்பிக்கை தான் வள்ளியம்மையின் ஆயுதம் என்றவர் யார் அப்படின்னா வந்து காந்தியடிகள். நம்பிக்கை தான் வள்ளியம்மையின் ஆயுதம் என்றவர் யாருன்னா காந்தியடிகள். ஸோ தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம்ல அதை பற்றின ஒரு கேள்வி தான் இது. இது வந்து ஓல்டு புக் கண்டென்ட். இது தில்லையாடி வள்ளியம்மை பற்றின புக் கண்டென்ட். நம்பிக்கை தான் வள்ளியம்மையின் ஆயுதம் என்றவர் யார் அப்படின்னா வந்து காந்தியடிகள். பொருந்தாததை கண்டு எழுதுக அப்படிங்கிறாங்க.
ஃபஸ்ட்டு வந்து என்ன கரெக்டானதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ராணி மங்கம்மாளோட கணவன் வந்து சொக்கநாத நாயக்கர் அப்படிங்கிறாங்க. ராணி மங்கம்மாள் மகன் யார் அப்படின்னா வந்து முத்து வீரப்பன். ராணி மங்கம்மாள் பெயரன் வந்து விஜயரங்க சொக்கநாதன். அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கணவன்னா சொக்கநாத நாயக்கர், மகன்னா வந்து முத்து வீரப்பன், பெயரன் அப்படின்னா விஜயரங்க சொக்கநாதன். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைகொண்டு வாழ விடுவதே தர்மம் என்றவர் யாருன்னா ராணி மங்கம்மாள். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைகொண்டு வாழ விடுவதே தர்மம் என்றவர் ராணி மங்கம்மாள். கடலை குறிக்காத தமிழ் சொல் வந்து எது அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு கடலை குறிக்கிற தமிழ் சொன்னால் ஆழி, ஆறுகளி, முன்னீர், உறவு நீர், பௌவம், புணரி, பறவை, இதெல்லாமே வந்து கடலை குறிக்கும் வந்து வேறு பெயர்கள். ஸோ ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பௌவம், பறவை, புணரி இதெல்லாம் கடலை குறிக்கும் வேறு பெயர்கள். திமில் அப்படின்னா வந்து படகு அது மாதிரி வரும். ஸோ அதுதான் வந்து கடலை குறிக்காத தமிழ் சொல். ஆழி, ஆறுகளி, முன்னீர், உறவு நீர், பௌவம், புணரி, பறவை இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. பெயர் சொல் கடலை குறிக்கும் வேறு பெயர்கள். அதெல்லாம் அழுவம் அப்படின்னாலுமே வந்துன்னா கடலை தான் வந்து குறிக்கும். இதே வந்துன்னா வங்கம் அப்படின்னா வந்து கப்பல் குறிக்கும். வங்கூல் அப்படின்னா வந்து காற்று. அந்த டிஃப்ரென்ஸ் எப்பயுமே நல்லா பார்த்துங்க. வங்கம்னா கப்பல், வங்கூல் அப்படின்னா காற்று. பெயர் சொல்லின் வகை அறிதல் அப்படின்னா மாட்சி அப்படிங்கிறது வந்து பண்பு பெயர். பெயர் சொல்லின் வகை அறிதல் மாட்சி அப்படின்னா வந்து பண்பு பெயர். யவனர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா கிரேக்கரையும் ரோமானியரையும் தான் வந்து யவனர்கள் என்று அழைக்கப்படுவார். ஒரு இடம் கேட்டிருந்தாங்க யவனர்களில் ஒருவர் யார் அப்படின்னா வந்து அதில் கிரேக்கரோ ரோமானியர் யாரையும் ஒருத்தவங்களை கொடுத்து கேட்டிருந்தாங்க. நோட் பண்ணிக்கோங்க. யவனர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் வந்து கிரேக்கர்கள், ரோமானியர்கள். ந பிச்சமூர்த்தி கவிஞரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா வந்து வேங்கட மகாலிங்கம் அப்படிங்கிறாங்க. ந பிச்சமூர்த்தி என்ற கவிஞரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா வந்து வேங்கட மகாலிங்கம். இவர் தான் வந்து புதுக்கவிதையின் முன்னோடி அப்படின்னு கூட பிச்சமூர்த்தி அவர்கள் வந்து குறிப்பிடுவாங்க. ந பிச்சமூர்த்தி என்ற கவிஞரின் இயற்பெயர் வேங்கட மகாலிங்கம். அவரை வந்து புதுக்கவிதையின் முன்னோடி என்று அழைப்பர். அடுத்து பாருங்க, ஒரு பொருந்திய இணையை வந்து தேர்ந்தெடுங்க அப்படின்னா கரெக்டான இணை எது அப்படிங்கிறாங்க. பொங்கல் வழிபாடு அப்படின்னா வந்து ந பிச்சமூர்த்தி, அதுதான் வந்து கரெக்ட். மற்ற இதெல்லாமே வந்து ராங்காக இருக்கு. பொங்கல் வழிபாடு ந பிச்சமூர்த்தி. கீழுள்ள நூற்பாட்டியலில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதிடாத நூலின் பெயர் எது அப்படின்னா வந்து இன்னொரு சிகரம். அதுதான் அவர் எழுதாதது. நேயர் விருப்பம், பால் வீதி, சொந்த சிறைகள் இது எல்லாமே வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடையது. நேயர் விருப்பம், பால் வீதி, சொந்த சிறைகள் இது எல்லாமே வந்து அப்துல் ரஹ்மான் அவர்களுடையது. இன்னொரு சிகரம் அப்படிங்கிறது அவரோடது கிடையாது. ஸோ அவர் கூட வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து பரிசு பெற்றிருப்பாங்க. ஆலாப்பனை என்ற நாவலுக்காக, புதினத்துக்காக தான் வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து பெற்றிருப்பாங்க. எந்த ஆண்டுனா 1999. இதில் வந்து என்ன கேள்வி, அவர் எழுதிடாத நூல் தான் கேட்டிருக்காங்க. இன்னொரு சிகரம். அவர் எழுதின நூல்கள்லாம் பார்த்துங்க. பால் வீதி, நேயர் விருப்பம், சொந்த சிறைகள். அடுத்து ஒரு பொருள் கேட்டிருக்காங்க. மேதி அப்படின்னா எருமை, புல் அப்படின்னா அன்னம் இல்லைன்னா பறவை அப்படின்னு வரும். காசினி அப்படின்னா வந்து நிலம், திரை அப்படின்னா வந்து அலை. மேதி அப்படின்னா எருமை, புல் அப்படின்னா அன்னம், காசினி அப்படின்னா நிலம், திரை அப்படின்னா வந்து அலை. அடுத்து பாருங்க, ஆறுமுக நாவலரை வசனடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் யார் அப்படிங்கிறாங்க. பரிதிமாற் கலைஞர். ஆறுமுக நாவலரை வசனடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் பரிதிமாற் கலைஞர். சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க. பாராட்டப்பட்ட வசனடை கைவந்த வள்ளலார் என பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா ஆறுமுக நாவலர். வசனடை கைவந்த வள்ளலார் என ஆறுமுக நாவலை பாராட்டியவர் யார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர். அதை யார் பாராட்டினாங்க, யாரை பாராட்டினாங்க, அது ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. பரிதிமாற் கலைஞர் தான் ஆறுமுக நாவலர் வந்து வசனடை கைவந்த வள்ளலார் என பாராட்டினார். பரிதிமாற் கலைஞரோட இயற்பெயர் என்ன, சூரிய நாராயண சாஸ்திரியார். அவர் வந்து தமிழின் மீது உள்ள பற்று காரணமாக வந்து தம் பெயரை வந்து பரிதிமாற் கலைஞர் என மாற்றிக்கொண்டிருப்பார். அதை நோட் பண்ணிக்கோங்க. கலாவதி, ரூபாவதி, மானா விஜயம் இதெல்லாம் வந்து அவருடைய நூல்கள். நாடகவியல் இதெல்லாம் அவருடைய நூல்கள். அடுத்து பாருங்கள், ஒரு பொறுத்துக. ஃபேக் நியூஸ் அப்படின்னா பொய் செய்தி, ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்னா வந்து சிறப்பு செய்தி, க்ரீன் ப்ரூஃப் அப்படின்னா வந்து திருத்தப்படாத அச்சுப்படி, லே அவுட் அப்படின்னா வந்து செய்தித்தாள் வடிவமைப்பு. ஃபேக் நியூஸ்னால் பொய் செய்தி, ஃப்ளாஷ் நியூஸ்னால் சிறப்பு செய்தி,
கிரீன் ப்ரூஃப்னா வந்து திருத்தப்படாத அச்சுப்படி. லே அவுட் அப்படின்னா வந்து செய்தித்தாள் வடிவமைப்பு. அடுத்து ஒரு பொறுத்துக. ஈச்சம் வந்து நீங்கள் சொல்லி பார்த்தா தெரியுங்க. ஈச்சம் ஓலை, மூங்கில்னா வந்து இலை, வேப்பந்தலை, தாளை மடல். நீங்கள் ஜஸ்ட் அதை சொல்லி பார்த்தீங்கன்னாவே இதுக்கான பொறுத்துகள் இது பண்ணணும். ஈச்ச ஓலை, மூங்கில் இலை, வேப்பந்தலை, தாளை மடல். அடுத்து ஒரு பொறுத்துக. நன்னூல் அப்படின்னா வந்து பவனந்தி முனிவர் தான் வருவாங்க. நன்னூல் அப்படின்னா வந்து பவனந்தி முனிவர், அது வந்து ஒரு இலக்கண நூல். வச்சனதி மாலை அப்படின்னா வந்து குணவீர பண்டிதர் வந்து வருவாங்க. யாப்பருங்கல காரிகை அப்படின்னா வந்து அமிர்த சாகரர். வீர சோழியம் அப்படின்னா வந்து புத்தமித்திரர். நன்னூல் அப்படின்னா வந்து பவனந்தி முனிவர். வச்சனந்தி மாலை அப்படின்னா வந்து குணவீர பண்டிதர். யாப்பருங்கல காரிகை அப்படின்னா வந்து அமிர்த சாகரர். வீர சோழியம் அப்படின்னா வந்து புத்தமித்திரர். தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருளை வந்து தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. ஸோ வலிமை அதுதான் வந்து குறிக்காதது. திண்மை அப்படின்னாவே வந்து வலிமை அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. தீ அப்படின்னா வந்து அறிவு, இனிமை, தீமை, இதெல்லாம் வந்து தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான வந்து பொருட்கள் அப்படிங்கிறாங்க. அது குறிக்காத பொருள் எது அப்படின்னா வந்து வலிமை தான் வந்து குறிக்காத பொருள் அப்படிங்கிறாங்க. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழினாவே மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து இருக்குது. அதில் வந்து 40 வந்து நெடில் எழுத்து இருக்கும், 2 தான் வந்து குறில் எழுத்து வந்து இருக்கும். அது நோ, தூ. நோனா துன்பம் வரும், தூ அப்படின்னா வந்து உன் அப்படின்னு வந்து வரும். இது வந்து நன்னூலார் தான் வந்து ஓரெழுத்து ஒரு மொழிகளோட எண்ணிக்கை வந்து 42 அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க, பவனந்தி முனிவர். ஸோ இதில் என்ன கேள்வி? தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருளை தேர்வு செய்கன்னா வலிமை. வாக்கியம் கண்டறிதல். காந்தியடிகள் ஹரிச்சந்திர நாடகத்தை ஒரு முறை பார்த்தார். இதில் வந்து வினா வாக்கியமோ ஒரு கட்டளையோ ஒரு உணர்ச்சி பொங்குற மாதிரியோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு செய்தி வாக்கியம் தான். காந்தியடிகள் ஹரிச்சந்திர நாடகத்தை ஒரு முறை பார்த்தார். ஸோ செய்தி வாக்கியம். அடுத்து பாருங்க. ஆயுதமாகிய சார்பெழுத்து எதை இடமாக டேஷை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்னா வந்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறதா வந்து ஆயுதம். ஸோ சார்பெழுத்து அப்படின்னா வந்து 10 வகை வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஆயுதம் தான் வந்து சொல்லுவோம். ஸோ சார்பெழுத்து வகையை சார்ந்தது தான் வந்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து வந்துன்னா தலையை இடமாக கொண்டு பிறப்பதான் வந்து ஆயுத எழுத்து. இதே வந்து கழுத்து அப்படின்னா வந்து உயிரெழுத்து தான் வந்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும். உயிரெழுத்தும் சரி, மெல்லின இடையின எழுத்துக்களும் சரி. அதே வந்துன்னு மெய்யெழுத்தில் வந்து வல்லினம் வந்து மார்பை இடமாக கொண்டு பிறக்கும். மெல்லினம் வந்துன்னா மூக்கை இடமாக கொண்டு, அது சொல்லி பார்த்தீங்கன்னாவே தெரியும். மெல்லினம் மூக்கை இடமாக கொண்டு வந்து பிறக்கும். இடையின எழுத்துக்கள் வந்து கழுத்தை இடமாக கொண்டு வந்து பிறக்கும். எரள வரலா இருக்குல்ல, அது வந்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும். அதே மாதிரி வந்து உயிர் எழுத்தை வந்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும். கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஆயுதம்னா தலையை இடமாக கொண்டு பிறக்கும். உயிரெழுத்து வந்து கழுத்தை இடமாக கொண்டு வந்து பிறக்கும். மெய்யெழுத்தில் வந்து மெல்லினம் வந்து மூக்கை இடமாக கொண்டு பிறக்கும். மெய்யெழுத்தில் வந்து வல்லினம் வந்து மார்பை இடமாக கொண்டு பிறக்கும். இடையினம் வந்துன்னா கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும். இதெல்லாம் கேட்ட கேள்விகள், நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு கேள்வி ஆயுதமாகிய சார்பெழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றது. விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. இன்புற்று வாழும் இயல்புடையார் எஞ்ஞான்றும் துன்புற்று வாழ்தல் அரிது. ஸோ எந்த காலத்தும் துன்பம் அடையாதவர் யார் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி அமையணும். அகர வரிசை பாருங்க. ஆகாரம், ஆசாரம், ஆதாரம், ஆவாரம். ஃபர்ஸ்ட் ஆ எல்லாமே ஒன்றி போயிருக்கு. ஸோ அடுத்த லெட்டரில் தான் நம்ம செக் பண்ணணும். கா, சா, தா, வா, அதான் கரெக்டு. கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன். இந்த பாடலடி இடம்பெற்ற நூல் வந்து எது அப்படின்னா வந்து கம்பராமாயணம். கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன். இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா வந்து கம்பர் ராமாயணம். இணையதள பயன்பாடு அதிகரித்தது, அதனால் உலகம் குறுகியது. இது வந்து என்ன தொடர் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு தொடர்நிலை தொடர். இணையதள பயன்பாடு அதிகரித்தது, அதனால் உலகம் குறுகியது. இது எந்த தொடர் அப்படின்னா வந்து தொடர்நிலை தொடர். அழகர் கோவிலில் தந்த சிற்பங்கள் இல்லாமல் இல்லை அப்படின்னா இல்லாமல் இல்லை அப்படின்னா வந்து அங்கே இருக்குன்னு அர்த்தம். அழகர் கோவிலில் தந்த சிற்பங்கள் இல்லாமல் இல்லை. இது வந்து எவ்வகை தொடர் அப்படின்னா வந்து ஒரு பொருள் மாறா எதிர்மறை தொடர் அப்படிங்கிறாங்க. அழகர் கோவிலில் தந்த சிற்பங்கள் வந்து இருக்குது, அதுதான் வந்து அவங்க வந்து அங்கே இல்லாமல் இல்லை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அழகர் கோவிலில் தந்த சிற்பங்கள் இல்லாமல் இல்லை. இது எவ்வகை தொடர்? பொருள் மாறா எதிர்மறை தொடர்.
அடுத்து ஒரு பொறுத்துக. அக்ரிணை பூனை அப்படின்னா வந்து சீரும், புறா குணுகும், குரங்கு அளப்பும், வண்டு அப்படின்னா வந்து முரளும். பூனை அப்படின்னா வந்து சீரும், புறானா வந்து குணுகும், குரங்குனா வந்து அளப்பும், வண்டு அப்படின்னா வந்து முரளும். பிறமொழி கலவாத தமிழ் சொல்லை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. இதில் வந்து அயலார் அதுதான் வந்து ஒரு பிறமொழி கலவாத சொல். குமாரன், உத்தரவு, கிராமம் இது கிடையாது. பி ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு அப்படிங்கிறாங்க. பிறமொழி கலவாத தமிழ் சொல் எது அப்படின்னா வந்து அயலார். பொறுத்துக. காற்று, பலகை இதெல்லாம் வந்து என்னென்னா வந்து பெயர் இயற் சொற்கள். ஏன்னா நமக்கு வந்து படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி காற்று பலகை அப்படின்னா வந்து புரிஞ்சுக்குவாங்க. அதனால இயற்சொல் பெயர் இயற்சொல். இது எயிறு நல்குறவு அப்படின்னா எயிறு அப்படின்னா வந்து பல், நல்குறவு அப்படின்னா வந்து வறுமை வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பெயர் சொல் தான், ஆனால் அது வந்து படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். எயிறு அப்படின்னா பல் அப்படின்னா வந்து புரிந்து கொள்ள முடியும். நல்குறவு அப்படின்னா வந்து வறுமை அப்படின்னா படிச்சிருந்தா தான் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால அது வந்து பெயர் சொல் தான். பெயர் திரிச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. கமலம், புஷ்பம் அப்படிங்கிறது வந்து வட சொற்கள். கேணி, பெற்றம் அப்படிங்கிறது வந்து திசை சொற்கள். கேணி அப்படின்னா கிணறு தான் கேணிம்பாங்க. பெற்றம் அப்படின்னா வந்து பசுவை தான் வந்து பெற்றம் அப்படிம்பாங்க. ஸோ அது வந்து திசைச்சொல். காற்று பலகைனா இயற்சொல் தான், பெயர் இயற்சொல். எயிறு நல்குறவுனா பெயர் திரிச்சொல். கமலம், புஷ்பம் அப்படின்னா வந்து வட சொற்கள். கேணி, பெற்றம்னா வந்து திசை சொற்கள். அடுத்து பாருங்க, பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் எந்த வகை பா வடிவங்களில் இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து ஸோ பாஞ்சாலி சபதம்னா அதோட ஆசிரியர் பாரதியார். அதில் கூட வந்து 412 பாடல்கள் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து என்னப்பா அப்படின்னா வந்து விருத்தமும் சிந்துவும் உள்ள பா வடிவம் அப்படிங்கிறாங்க. பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் வந்து விருத்தமும் சிந்துவுமான பா வடிவங்களில் வந்து இயற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. உரிய விடையை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. சாலை இளந்திரையன் எந்த இயக்கம் தோன்ற காரணமானவர் அப்படின்னா உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்றதான் காரணமானவர். சாலை இளந்திரையன் வந்து எந்த இயக்கம் தோன்ற காரணமானவர் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம். வளரும் பிள்ளைகளுக்கு வள்ளலார் வழங்கிய அறிவுரையை வந்து காண்க அப்படிங்கிறாங்க. என்னென்ன அறிவுரைனா அப்படின்னா 1 and 3 மட்டும்தான் வந்து சரியானவை அப்படிங்கிறாங்க. குருவை வந்து வணங்க கூசி நிற்காதே, ஏழைகள் வயிறு எரிய செய்யாதே. இது 2 தான் அவர் சொன்னது அப்படிங்கிறாங்க. குருவை வணங்க கூசி நிற்காதே, ஏழைகள் வயிறு எரிய செய்யாதே. உவமை கவிஞர் என்ன? சுரதாவின் இயற்பெயர் என்னன்னா ராஜகோபாலன். ஸோ சுரதாவோட இயற்பெயர் வந்து ராஜகோபாலன். அவர் வந்து பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் சுப்புரத்தின தாசன் அப்படின்னு மாற்றிருப்பார். ஸோ அதை சுருக்கி தான் வந்து சுரதா அப்படின்னு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ சுரதாவோட இயற்பெயர் வந்து என்ன? ராஜகோபாலன். அவரோட சிறப்பு பெயர் வந்து உவமை கவிஞர். திராவிட மொழிகளின் உயிர் நீட்சி ஒளியின் தன்மையாதாகும். இந்த தொடரில் வந்து என்ன வாக்கியம் அப்படின்னா வந்து செய்தி வாக்கியம் அப்படிங்கிறாங்க. திராவிட மொழிகளின் உயிர் நீட்சி ஒளியின் தன்மையாதாகும். இது என்ன வாக்கியம்னா செய்தி வாக்கியம். பிறகு விழி திறந்து பார்க்கையிலே சூழ்ந்திருக்கும் பண்டை சுவடி எழுதுகோள். இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள கவிதை நூல் வந்து எது அப்படின்னா வந்து குயில் பாட்டு அப்படிங்கிறாங்க. பிறகு விழி திறந்து பார்க்கையிலே சூழ்ந்திருக்கும் பண்டை சுவடி எழுதுகோள். இது வந்து பாடலடி இடம்பெற்றுள்ள கவிதை நூல் வந்து எது அப்படின்னா குயில் பாட்டு. குயில் பாட்டு அப்படின்னாவே வந்து பாரதியார் தான் வருவாங்க. கோடிட்ட சொல்லில் அமைந்துள்ள எழுத்துக்களின் மாத்திரை வந்து கேட்டிருக்காங்க. தரும் வள்ளல். இதோட மாத்திரையின் அளவு வந்து என்ன? 2.25 மாத்திரை அப்படிங்கிறாங்க. தரும் வள்ளல்ல அந்த தரும் அதுக்கான மாத்திரை அளவு தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம உயிரெழுத்து அப்படின்னா வந்து 1 மாத்திரை வரும். நெடில் எழுத்து அப்படின்னா வந்து 2 மாத்திரை. அடுத்து வந்துன்னா மெய்யெழுத்து ஆயுத எழுத்து இதுக்கு எல்லாமே வந்து அரை மாத்திரை வந்து அளவு வந்து ஒலிக்கும். உலகலாம் என்று இறைவன் அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்ட நூல் வந்து எது அப்படின்னா வந்து திருத்தொண்ட புராணம். ஸோ பெரிய புராணம் தான் வந்து குறிப்பிடுவாங்க. உலகலாம் என்று இறைவன் அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்ட நூல் வந்து எது அப்படின்னா வந்து பெரிய புராணம். பெரிய புராணத்தை வந்து திருத்தொண்ட புராணம் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. இதன் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து சேக்கிழார். பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவன் யாரிடம் கூறினார் அப்படின்னா வந்து மாணிக்க வாசகர்கிட்ட தான். பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவன் யாரிடம் கூறினார் அப்படின்னா மாணிக்க வாசகர்.
மாணிக்க வாசகர் தான் வந்துன்னா திருவாசகத்தோட ஆசிரியர் தான் மாணிக்க வாசகர். அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு கூட வந்து மாணிக்க வாசகர் வந்து குறிப்பிடுவாங்க. இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்ற இறைவன் யாரிடம் கூறினார்னா மாணிக்க வாசகர். மங்கம்மாள் அன்னசத்திரம் கட்டிய இடம், மங்கம்மாள் அன்னசத்திரம் கட்டிய இடம் வந்து எங்கன்னா மதுரை. மங்கம்மாள் அன்னசத்திரம் கட்டிய இடம் மதுரை. பொருந்தாத சொல் வந்து எது அப்படிங்கிறாங்க. அம்பி அப்படின்னா வந்து படகு வரும். இதே பறவை, வாரணம், கடல் அப்படின்னா வந்து என்ன, கடலை தான் குறிக்கும். ஸோ பறவை, புணரி, பௌவம் இதெல்லாமே நம்ம கடலை குறிக்கும். வேறு பெயர்களும் பார்த்துருக்கோம். அம்பி அப்படின்னா வந்து படகை குறிக்கும். ஸோ அதான் பொருந்தாதது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.